இப்போ நம்ம ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபிஷ்ஷை கழுவி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய். ஃபிஷ் குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் சூடாகிட்டுருக்கு. நல்லெண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணணும். கடுகு, வெந்தயம். மெயினாக வெந்தயம் தான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு நம்ம ஃபிஷ் குழம்பு செய்கிறதுக்கு முக்கியமாக வெந்தயத்தோட டேஸ்ட் தேவை. ஸோ மறக்காமல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கரைச்சலை வந்து ஊற்றிடணும். புளி கரைசலை ஊற்றியாச்சு. இப்போ புளி கரைசல் கொஞ்சம் பபிள்ஸாக வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும். புளி கரைசல் பாயில் ஆகுது. திரும்ப ஹீட்டை ரைஸ் பண்ணி வச்சுருங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் தான் மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். புளி கரைச்சல் கொஞ்சம் கொதித்து வர வரைக்கும் நம்ம வந்து தக்காளியும் சின்ன வெங்காயத்தையும் எண்ணெயில் வதக்கி ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டுருக்கு. நல்லா திரும்பி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கணும். புளி கரைசல் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி, சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இப்போ மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ரெட் சில்லி, தேவையான அளவு உப்பு. மசாலாஸ் எல்லாத்தையும் புளி கரைசலில் சேர்த்து நல்லா கிளறி வச்சுட்டு மசாலாஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போது அந்த சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணணும். இப்போ 1 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா வாடெல்லாம் கொஞ்சம் நல்லா பதமாக வெந்து வரட்டும்னு. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக ஃபிஷ்ஷை கொதித்து வந்தோடனே, இந்த குழம்பு கரைசல் வந்து கொதித்து வந்தோடனே ஃபிஷ் ஆட் பண்ணிடுவோம். ஃபிஷ் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஹீட்டை ரைஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடும். மசாலாஸ் எல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டோம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாங்க. ஃபிஷ் குழம்பு ரெடி.